என்னன்னு சொல்லுமா, எதுக்கு அழற? அப்பாவை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கடக்குறாங்க, விடுமா. நம்ம அப்பாவை பத்தி அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அப்பா எங்க இருந்தாலும் நம்மள தேடி கண்டிப்பா வந்துருவாருமா. அண்ணா என்னாச்சுன்னா? இருமா பாக்குறேன். கிளச்சு கேபிள் கட் ஆயிடுச்சுமா, நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்கம்மா. எவ்வளவு ஆச்சுப்பா? 100 ரூபா கொடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. வாங்க. ஆட்டோ. எங்க போனோம்? முத்துமாரியம்மன் கோயில் கிட்ட போனோம். 150 ரூபா கொடுங்க. அண்ணா, இங்க பக்கத்துல தானங்க இருக்கு. சரி, எவ்வளவு கொடுப்பீங்க? 75 ரூபாய் தரேன். கட்டுப்படி ஆகுது, நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. அண்ணா அண்ணா, மா அந்த ஆட்டோல போயிருக்கலாம்ல. என்கிட்ட 75 ரூபாய் தாண்டி இருக்கு. 75 ரூபாய்க்கு யாரும் வர மாட்டாங்க. சரி, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே போயிடலாம் வா. மா அவ்வளவு தூரம் எப்படிமா நடந்து போவாங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்க தேனு, வா. மா தாகமா இருக்கு, ஒரு 10 ரூபாய் கொடு. ஏய் வேணாண்டி, வீட்டுல போய் குடிச்சுக்கலாம். 10 ரூபாய்க்குலாம் யோசிக்காதம்மா, கொடு. ஏய் இசை, பாப்பா, என்ன பாப்பா கார் வருது கூட தெரியாம? நீ உள்ள போ. ஓகே மேம். நீ ஏன் நிக்கிற? உட்கார். வேல்முருகன் மேடம், நீங்க உள்ள போங்க. ஓகே மேடம். இன்டர்வியூ எப்படி பண்ணீங்க? இது சும்மா நமக்கு நாமளே இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை செக் பண்றது தானே. உங்ககிட்டயும் அவ்வளவுதான் கேட்டாங்களா? இனிமே தான் இன்டர்வியூவே இருக்கு. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லங்க வேண்டாம். இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ். ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா இந்த வேலை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்க போகுது. அதுக்காக டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? என்னால அப்படி இருக்க முடியாது.
எனக்கு இந்த வேலை அவசியமா கிடைக்கணும். நான் வாழ்வா சாவாங்கிற கட்டத்துல இருக்கேன். இந்த வேலையும் கிடைக்கலன்னா நான் செத்துதான் போகணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நம்பிதான் என்னோட பொண்ணு இருக்கா. இதுக்கு மேல அவளால பசிய தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ உங்க ஹஸ்பண்ட்? அவனை நம்பி ஓடி வந்துதான் என் வாழ்க்கைய நாசமா போச்சு. குழந்தைய கொடுத்துட்டு நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டான். என் வயித்துல பிறந்ததுக்காக என் பொண்ணு இப்ப என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி.